ஹலோ எவ்ரிவன், இது நம்ம பைத்தான் கோர்ஸோடைய 7th எபிசோட். லாஸ்ட் எபிசோடில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டான ஃபார் அண்ட் ஒயில் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். அந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்கோடைய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் வில் பி தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோவிங் கோட் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 3. ரேஞ்ச் நம்ம 3ன்னு கொடுத்தனால ஐயோட வேல்யூ 0, 1, 2 எடுத்துக்கும். ஃபார்க்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு 0ங்கிறது பிரிண்ட் ஆகும், அடுத்தது 1ங்கிறது பிரிண்ட் ஆகும், அடுத்தது 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த அவுட்புட் வச்சு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. என்றைக்குமே லூப்பில் எவ்ரி ஐட்ரேஷனோடைய அவுட்புட்டுமே நியூ லைனில் தான் பிரிண்ட் ஆகும். அப்போது ஃபஸ்ட் கொஷினோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0, 1, 2 ஈச் ஆன் ஏ நியூ லைன். Second question, which of the following loops are not supported in the Python programming language? Python programming languageல எந்த loop support ஆகாதுன்னு கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி do while. Third question, which keyword is used to skip the rest of the code in the current iteration of a loop and move to the next iteration? அதாவது ஒரு லூப்பில் கரண்ட் ஐட்ரேஷனில் இருக்க கோடிங் எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடிய கீவேர்டு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி கண்டினியூ. ஃபோர்த் கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி கரெக்ட் சின்டெக்ஸ் ஆஃப் எ ஃபார் லூப்? ஃபார் லூப்போடைய கரெக்ட் சின்டெக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, 10 செமிகோலன். ஃபிஃப்த் கொஷின், வாட் டஸ் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ரிட்டன்? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் டி அண்ட் ஐட்ரேட்டார். இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் அது எப்படி வந்துச்சுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டான பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸுங்கிற கீவேர்ட்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராமுடைய சீக்வென்ஷியல் ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணுறது தான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இதில் பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு லூப்பில் செட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துருப்போம். அந்த ரேஞ்சோடைய மிடில்லே நமக்கு அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகணும்னா அந்த இடத்துல நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் கரண்ட் லூப்பை இமிடியேட்டாக டெர்மினேட் பண்ணும். ஒன்ஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிரும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா பிரேக்குங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் நம் இன் ரேஞ்ச் ஆஃப் 10. நம்ம இந்த லூப்பில் ரேஞ்ச் 10 கொடுத்துருக்கோம். அப்போ 0 to 9 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மோட வேல்யூ 0. செகண்ட் லைன், இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு 5. நம்மோட வேல்யூ 5 சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மோட வேல்யூ 0. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனதுனால இது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். பிரிண்ட் ஆஃப் நம்மோட வேல்யூ என்ன 0. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகிரும். இப்போது நம்மோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கரண்ட்டாக நம்மோட வேல்யூ 1. மறுபடியும் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு 5 பார்க்கும். நம்மோட வேல்யூ 1. அப்போது கண்டிஷன் ஃபால்ஸு. ரிட்டன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். இப்போ 1ங்கிறது பிரிண்ட் ஆகிரும். இதே மாதிரி நம்மோட வேல்யூ 2, 3 and 4 எல்லாமே பிரிண்ட் ஆகும். 6th ஐட்ரேஷனில் நம்மோட வேல்யூ 5ன்னு வரும். இப்போது இஃப் கண்டிஷனில் நம் டபுள் ஈக்குவல் டு 5. நம்மோட வேல்யூ 5 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. இஃப்குள்ளே என்ன இருக்குது? பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லூப் இந்த ஐட்ரேஷன்லே ஸ்டாப் ஆகிரும். 5ங்கிறதும் பிரிண்ட் ஆகாது, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கும் போகாது. ஸோ இந்த எக்ஸாம்பிளோடைய அவுட்புட் 0, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கரண்ட் லூப்பை இம்மிடியேட்டாக டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் டெர்மினேட் பண்ணும். இப்போது ஒரு 5th ஐட்ரேஷனில் நம்ம கண்டினியூ கொடுக்குறோன்னா அந்த 5th ஐட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆகிட்டு ரிமைனிங் இருக்க எல்லா ஐட்ரேஷன்ஸுமே நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா கண்டினியூங்கிற கீவேர்ட் வச்சு ஒர்க் ஆகும். இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்க்கு பார்த்த எக்ஸாம்பிள்லேயே இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது புரியும். இந்த எக்ஸாம்பிளில்
நமக்கு அவுட்புட் 0 1 2 3 அண்ட் 4ன்னு வந்துச்சு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணனால. இப்போ இதே இடத்துல பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ யூஸ் பண்ணலாம். ஃபார் நம் இன் ரேஞ்ச் ஆஃப் 10 சேம் ரேஞ்சோட வேல்யூ 0 to 9 எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு நம்மோட வேல்யூ 0. செகண்ட் லைன் இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு 5 நம்மோட வேல்யூ 5ஆன்னு சொல்லி செக் பண்ணுறோம். நம்மோட வேல்யூ 0. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 0ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ நம்மோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நவ் நம் ஈக்குவல் டு 1. இப்போ செகண்ட் லைன் இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ். தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். 1ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். அகெயின் நம்மோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நம் ஈக்குவல் டு 2. அகெயின் இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி 2ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இதே மாதிரி 3 and 4ம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது 6th ஐட்ரேஷனில் நம்மோட வேல்யூ 5ன்னு வரும். இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்ப்போம். கண்டிஷன் ட்ரூ. இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம்? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் நெக்ஸ்ட் லூப்க்கு போகும். நெக்ஸ்ட் நம்மோட வேல்யூ 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். நம் டபுள் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்க்கும். இப்போ நம்மோட வேல்யூ 6. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி நம்மோட வேல்யூ 7 8 9 இது எல்லாமே பிரிண்ட் ஆகிட்டு லூப் உடைய கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இந்த எக்ஸாம்பிளோடைய அவுட்புட் என்னென்னா 0 1 2 3 4 6 7 8 9. 5ங்கிற கண்டிஷன் வரக்குள்ளே நம்ம கண்டினியூ கொடுத்தனால 5 மட்டும் பிரிண்ட் ஆகாது. அதை தவிர மீதி எல்லா நம்பருமே பிரிண்ட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஆப்ரேஷன். ஏன் இதை நல்ல ஆப்ரேஷன்னு சொல்கிறோம்னா இட் டஸ் நத்திங் வென் எக்ஸிக்யூட்டட். இது எக்ஸிக்யூட் ஆகிறப்போ எதுவுமே பண்ணாது. இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு சின்டாட்டிக் பிளேஸ் ஹோல்டராக ஆக்ட் ஆகும். ஏதாச்சும் ஒரு கண்டிஷனுக்குள்ளார நம்மளுக்கு எந்த ஒரு கோடிங்குமே கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அப்போது அந்த இடத்துல நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா பாஸுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது சேம் எக்ஸாம்பிள்லையே நான் கண்டினியூக்கு பதிலாக பாஸுங்கிறது கொடுக்குறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சேம் ஃபார் நம் இன் ரேஞ்ச் ஆஃப் 10 ரேஞ்சோட வேல்யூ 0 to 9 எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு நம்மோட வேல்யூ 0. இப்போது இஃப் கண்டிஷன் போகும். நம் டபுள் ஈக்குவல் டு 5 நம்மோட வேல்யூ 0. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நம்மோட வேல்யூ 0ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். தென் நம்மோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 1ங்கிறது பிரிண்ட் ஆகிடும். தென் நம்மோட வேல்யூ 2ங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 3 4 எல்லாமே பிரிண்ட் ஆகும். 6th ஐட்ரேஷனில் நம்மோட வேல்யூ 5ன்னு வரும். இப்போது இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணக்குள்ள நம் டபுள் ஈக்குவல் டு 5ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. இஃப்குள்ளே நம்ம பாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நவ் இட் டசன்ட் டூ நத்திங். எதுவுமே பண்ணாது. போய் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போகி நம்மோட வேல்யூ 5ங்கிறது பிரிண்ட் ஆகும். தென் நம்மோட வேல்யூ 6ங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகி 6ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 7 8 9 எல்லாமே பிரிண்ட் ஆகும். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறனால எக்ஸிக்யூஷனில் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஏதாச்சும் ஒரு கண்டிஷனுக்குள்ளார எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே நம்மளுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற இடத்துல இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த எக்ஸாம்பிளோடைய அவுட்புட் 0 1 2 3 4 5 6 7 8 9. இந்த எபிசோடில் பார்த்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த எபிசோடோடைய டாஸ்க். இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.